வந்து லேப்டாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சார் ஓ பார்த்து. ஓகே ஓகே ஓகே. அதான் காட்டுதுங்க. ஹலோ ஹலோ அந்த சைட். ஹலோ ஹலோ, ஒரே சிரிப்பு. தெரிய அடையாளம் தெரிஞ்சிருச்சு. பாய் சொல்லு. பாய். சரி அம்மா, வாய்ஸ் நான் கேட்டோன்னே வெளியிருந்தாங்க சார். என்னம்மா? வாய்ஸ் கேட்டோன்னே வெளியிருந்து வந்துட்டாங்க சார். ஓ ஆமாம், உடனே வந்து பார்த்தாகணும்ல என்னம்மா நடக்குது. ஆஹா, இல்லை ஞாபகம் இருக்கு அதுக்கு யாருன்னு. சரி சரிம்மா, போலாமா? இது ஷேர் பண்ணுற போகிறேம்மா நான் இப்போ. சரிம்மா, இப்படி இப்படி வச்சுக்கிறோம்மா. சரி இருவாங்க, எங்கே வருதா? வந்துருச்சு அவனுக்கு. ஆ ஆ வந்துருச்சு. சரியா? இப்போ நான் வந்து அதை ஆக்சுவலாக வந்து ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் குறைச்சாலாக தான் ஆயிட்டுருக்கு. நான் வந்து பார்க்குறேன் ரெக்கார்டிங்கை வந்து எப்படி செய்ய முடியும்னு பார்க்குறேன்னா. அது இருவாரேன். ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் வருது. சரி பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு என்னன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே செஞ்சுருவோம். சரியா? இவ்வளோ 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 ஃபுல்லானா இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுருவோம். ஆ சரியா? இப்போ நம்ம செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அந்த முடியெல்லாம் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுவேன். இதுக்குள்ளே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து என்னாச்சு போகுது. ஓகே, இப்போதைக்கு நான் என்னன்னா ஒரு ப்ளஸ்ஸு போடுறோம்மா. இங்கே ஒரு கோடு போடுறோம். சரியா? 90 டிகிரிஸ்க்கு. ஹாஃபில் வந்து இப்படி ஒரு கோடு போடுறோம், கரெக்டாக கண்ணுக்கு மேலே. உனக்கு என் கர்சர் தெரியுதா? தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போடுறோம், இப்படி சென்டரில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். இது வந்து ஃபுல்லு. இங்கே வந்து ஹாஃப் வந்துடுது, இங்கே வந்து குவார்ட்டர் வந்துடுது, இங்கே வந்து ஒரு குவார்ட்டர் வந்துடுது. சரியா? இப்போ ரெண்டு கண்ணும் ஒரே லைனில் தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கண்ணை வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌனை ஒன்று எடுத்துட்டு, நம்மகிட்ட 3 ப்ரௌன் இருக்கு இல்லையா? உங்ககிட்ட 3 ப்ரௌன் இருக்கா, 2 ப்ரௌன் தான் இருக்கா? 3 ப்ரௌன் இருக்கு. அதில் வந்து ஒரு ப்ரௌன் எல்லோ ப்ரௌனாக இருக்கும், ஒரு ப்ரௌன் வெரி டார்க்காக இருக்கும். பிரேமா? ஆ சரி, நான் எந்திரிச்சு வர முடியாதுப்புல. சரியாம்மா? இப்போ நான் வந்து கொஞ்சம் வார்ம் ப்ரௌன், லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். எல்லோயிஷ் ப்ரௌன் வேண்டாமா, கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகும் இருக்கு பாரு. சரி, இப்போ நான் ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம டிராயிங் ஆரம்பிக்க போகிறோம், அதனால ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ தான் ரெக்கார்டிங் ஆகும். சரி, இப்போ ரெக்கார்டிங்க்கு வந்துருச்சு நமக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் தான் வருது. சரியா? இவ்வளோ தூரத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஆரம்பித்து என்ன செய்ய போகிறோம், இவ்வளவு தூரத்தோட நிறுத்திக்கிறோம். என்ன, மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் இருக்குமா, கீழே இருந்து ஒரு 4 இன்ச்சஸ் விட்டுறோம். 4 இன்ச்சஸ் இருக்குமா, அதோட குறைச்சலாக தான் இருக்குமா. எக்ஸாக்டாக மெஷர் பண்ணணுன்ற தேவையில்லை, அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். 3.5 இன்ச்சஸ் வருது, மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வருது. சரியா? அப்படி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், அடுத்தது சென்டரில் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதாவது நான் போட்டிருக்க கோடு எனக்கு மாத்திரம்தான் தெரியும், நீ போடுற கோடு உனக்கு மாத்திரம் தெரிஞ்சால் போதும். லேசாக கோடு போட்டிருக்கேன், உனக்கு பக்கத்தில் கொண்டாந்து காட்டுறேன் பாரு. லேசாக கோடு போட்டிருக்கேன், தெரியுதா? ஆனால் வெளியில் தெரிய வேண்டாம், எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டாம். சரியா?
என்னமாச்சு, அரெஸ்ட் ஆயிடுச்சா? கேட்குதா உனக்கு? கேட்குதா அது? கேட்குதா உனக்கு? இல்லையா? இப்பதான் சார் கேக்குது. இப்போ கேட்குது. ஓகே. சரி அம்மா, இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம? ஹாஃப் இதான் ஃபுல்லுன்னா இதான் ஹாஃபாக இருக்கும் இல்லையா? அப்ராக்சிமேட்லி ஆமாங்க ஹாஃப் சார். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு சரியாக செஞ்சுருக்கோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, அந்த லெட்டோடைய டிப்பை அப்படி வச்சு இப்படி கரெக்டாக இங்கே வச்சு பிடிச்சிக்கிருவோம். அங்கே கொண்டு போய் அப்படி வச்சோன்னா அந்த டிப்பு போயிருக்கு. கரெக்டாக இருக்கா? அப்போ ஓகே. கரெக்டாக இருக்கு கரெக்டா ஹாஃப். இருக்கு. அப்போ அதில் ஒரு லைட்டாக ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். எப்பயுமே செய்கிறது தான், இது புதுசாக இல்லை. எப்பயுமே நம்ம இப்படி தானே செஞ்சிட்ருக்கோம். ஆமாங்க சார். ஆனால் என்ன செய்கிறோம் இப்போ நம்ம, திரும்ப அதை மெமரிக்கு கொண்டு வர்றோம். சரியா? இப்போ அதை ஹாஃபாக பிரிக்கிறோம், மீனிங் குவார்ட்டராக பிரிக்கிறோம். இதையும் குவார்ட்டராக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இதோடைய விட்த் எவ்வளோ வரப்போகுதுன்றத ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறோம். அப்போ என்ன செய்யணும், இதை சென்டராக வச்சுட்டு 3 பாயிண்ட் எடுத்து கீழே ஒரு பாயிண்ட் விட்டுறோம். விட்டுட்டு 3 பாயிண்ட் எடுத்து இதை சென்டராக பிடிக்கிறோம். எதுங்க சார்? இந்த இப்போ 1 2 3 4 இருக்கு இல்லையா? 1 2 3 4 இருக்கு. ஆமாங்க ஃபஸ்ட்டு சார். 1 2 3 மொத்தம் எடுத்துட்டு இது ஒரு லைனாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு சென்டரை பிடிக்கிறோம். ஓகேங்க சார். இதில் இந்த இது இருக்கு பார்த்தியா, இதோடைய சென்டர் பிடிக்கிறோம். அதான் இதோடைய சென்டர். ஓகேங்க அப்போ சார். இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, அதே அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வரும் வச்சுக்கிருவோம். இதே அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வரும் வச்சுக்கிருவோம். நம்ம சர்க்கிள் போடுறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று செய்வோம், ஞாபகம் இருக்கு அவனுக்கு? ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருவோம். சர்க்கிளோடைய டயமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருவோம். ஓகேங்க வரைஞ்சிட்டு சார். குவார்ட்டராக பிரிச்சிருவோம். ஆமாங்க சார். ஞாபகம் ஆமாங்க இருக்கா? சார். அப்புறம் ஆர்ச் வரைவோம்ல, அதை மாதிரி இப்போ நம்ம இங்கே கோடு போட மாட்டோம். சரியா? இங்கே கோடு போடாமல் சார், எனக்கு இங்கேருந்து எதுவும் தெரியலைங்க சார். கொஞ்சம் டார்க்காக வரையவா? ஆமாங்க சார். இல்லைங்க சார், ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சுங்க சார். அப்படியா? இப்போ ஓகேங்க சார். ஆ, யார் சைடில்? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்க சார். ஆமாம், உன் சைடில் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா என் சைடில் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க சார். அங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இல்லையா? ஆமாங்க சார். வீட்லேயா ஆஃபீஸ்லையாம்மா? வீட்டுல தாங்க சார். வீட்டில் தான். ஓகே. சரியா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோமா? இப்போ நான் கொஞ்சம் டார்க்காக போடணுமா வேணாமா? டார்க்கா போடுவீங்க சார். போட்டுறவா? சரி, ஓகே. அப்போ நான் என்ன செய்கிறேன், இதை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். சரியா? இதுதான் நம்ம யூஸ்வலாக வரைஞ்ச சென்டர். இது குவார்ட்டர், இது ஒரு குவார்ட்டர். சரியா? இந்த 3 இருக்கு பார்த்தியா? ஆமாங்க சார். அந்த டாப் 3-யை அது 1 2 3 மறந்துரு. இதோடைய சென்டர் அப்படி இல்லாமல் எப்படி இருந்தாலும் 1.5, இங்கேருந்து 1.5, அப்போ சென்டர் ஆயிடுதா? அப்போ இந்த லைன் இருக்கு பார்த்தியா? ஆமாங்க சார். இதோடைய லெங்த் எவ்வளவு இருக்கு? இப்படி வச்சோம்னா நம்ம இதோட லெங்த் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதான் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, இந்த நகத்தோடைய டாப் வரைக்கும். அப்போ இங்கேருந்து இப்படி பிடிச்சோம்னா அதோடைய லெங்த் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கா? ஆமாங்க சார். அப்போ அதே மாதிரி இப்படி அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருவரேன், இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி பிடிச்சோம்னா எங்கே வருது அது? இது இவ்வளோ தூரத்துக்கு வச்சோம்னா இருவரேன் வச்சிரு, சரியாக தான் இருக்குது. இது இப்படி வச்சோம்னா எவ்வளோ தூரத்துக்கு வருது? சரியா? எவ்வளோ தூரத்துக்கு வருது? அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிடுவோம். அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கிறத இமேஜின் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படி ஒரு ஆர்ச்சு, அங்கேருந்து அப்படி ஒரு ஆர்ச்சு, இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்ச்சு,
அப்போ ஒரு சர்க்கிள் போடுறோம். அந்த அந்த சர்க்கிள் போடுறதுக்கு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணுறோம். ஓகே சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இதுக்கு மேலே ஐப்ரோ வரும், இதை ஒட்டி கண்ணு வரும் இல்லையா? என்னங்க சார்? இதான் இந்த சென்டர் லைன். சரியா? சென்டர் இது வந்து ஹாஃப்னு போட்டுறேன். சரியா? ஹாஃப் இது இந்த லைன் வந்து ஹாஃப், ஓகேங்க சார். இந்த லைன் வந்து குவார்ட்டர். சரியா? இதை வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறோம். ஜீரோன்னு வச்சுக்கிறோம். இது வந்து 3/4. சரியா? 3/4. இது வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்க சார். சரியா? வச்சிட்டோம்னா இப்போ அந்த 3 குவார்ட்டர்ஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ஆமாங்க சார். வரைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? 5ஆ டிவைட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்லி 5ஆ டிவைட் பண்ணுறோம். எவ்வளோ பெருசு இருக்குது? இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த ஒரு பென்சிலோடைய லெங்க் இருக்குன்னா இது வந்து ஹாஃபாக இருந்துச்சுன்னா இது வந்து குவார்ட்டர் ஆகும் இல்லையா? நம்ம 5ஆ வேணும், கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசு வச்சோம்னா ஒரு 1/5ன்னு வச்சுக்கிறோம். திரும்ப அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வச்சோம்னா இன்னொரு 1/5. திரும்ப வந்து அப்படி வச்சுக்கிட்டோம். எப்படி செஞ்சேன்றது தெரியுதா உனக்கு? இப்படி பிடிச்சிக்கிட்டா எனக்கு வந்து இது ஹாஃப். சரியா? அப்போ இது வந்து குவார்ட்டர். இது வந்து கிட்டத்தட்ட குவார்ட்டரோட கொஞ்சம் சிறுசாக வச்சுக்கிட்டேன்னா 1/5 எனக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ 1/5 திரும்ப இங்கே ஒரு 1/5, இது வந்து 1/5. 5 1/5 பிரிச்சுட்டேன். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இங்க இந்த கோடை, அதாவது உனக்கு வந்து இது வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து ஒரு புக் வச்சிருக்கோம் இல்லையா? மேத்தமேட்டிக் டேபிள்ஸ்க்கு ஒரு புக் வச்சிருக்கோம் இல்லையா? அத மாதிரி இது வந்து நமக்கு வந்து ஒரு டேபிள்ஸ்ன்ற மாதிரி வச்சுக்கிறோம். சரியா? இப்போ வந்து என்னன்னா இங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன், அங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன், அங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன், அங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன், அங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபிஃப்த்ஸு. இதை வந்து என்ன சொல்கிறேன்? இதை வந்து குவார்ட்டர்னோ இதை ஜீரோன்னு சொல்லிட்டு சொன்னோம். இதை வந்து இந்த மார்க்கிங் வந்து ஃபிஃப்த்ஸ்னா 5ஆ டிவைட் பண்ணியிருக்கோம் இதை நம்ம. சரியா? ஏன் 5ஆ டிவைட் பண்ணியிருக்கோம்? ஐஸ் வரையறதுக்கு. இங்கே ஒரு ஐ வரும், இடையில ஒரு ஐயோடைய டிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ஐ வரும். ஒரு ஐயோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு இயர் வரும். ஒரு ஐயோடைய டிஸ்டன்ஸ் நமக்கு இயர் வரும் இங்கே. சரியா? இப்போ என்ன செய்ய போறோம்? நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே டிராப் பண்றோம் லைனை. ஒரு நிமிஷம். இது வந்து நம்ம இன்னும் ஃபீச்சர்ஸ் வரையல, மெஷர்மெண்ட் மாத்திரம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நம்ம வந்து இங்க வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஐன்னு சொல்றோம், ஆனா ஆக்சுவலா ஐ வந்து இதுக்கு கீழே வருது, ஐப்ரோ இதுக்கு மேல வருது. சரியா? இதை வந்து நோஸ்ன்னு சொல்றோம். நோஸ் ஆக்சுவலா இது மேல வந்து உட்காருது, கொஞ்சம் கீழே வரலாம். இதை நோஸ்ன்றோம். இதை சின்னுன்றோம். ஆக்சுவலா சின்னும் என்ன ஆகும்? நம்ம வரைஞ்சிக்கிட்டே வரும்போது கீழே வரலாம், இல்லாட்டி மேலே போகலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இதை சின்னுன்னு சொல்றோம். சரியா? இதை வந்து ஹேர் லைன்னு சொல்றோம். சரியா? ஹேர். இது வந்து டாப் ஆஃப் ஹெட்.
ஓகேங்க சார். சரி, டாப் ஆஃப் ஹெட் கொஞ்சம் முடி மேலே போகலாம், இல்லாட்டி கொஞ்சம் கீழே வந்தாலும் வரலாம், ஹெட்டை பொறுத்தது. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு மெஷர்மெண்ட் நமக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், ஐயோடைய சென்டர்ல இருந்து ஒரு ப்ளம் லைன் ட்ராப் பண்ணுறோம். ஐயோடைய சென்டர்ல இருந்து ஒரு ப்ளம் லைன் ட்ராப் பண்ணுறோம். ப்ளம் லைன்னா தெரியல, 90 டிகிரிஸ் வெர்டிக்கல். ஓகேங்க சார். ப்ளம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ப்ளம் லைன் வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? லிப்ஸுக்கு வரைஞ்சிருக்கோம். ஏப்பா அந்த ஆமாம், அந்த மேசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், ஒரு கோன் மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கா? இல்லைங்க. ஞாபகம் இல்லை, இரு உனக்கு நான் அதை வரைஞ்சி காட்டிடுறேன். இந்த பேஜ்லேயே வரைஞ்சிடலாமா? சரி, இந்த பேஜ்லேயே வரைஞ்சிடலாம். அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு உடன் பிளாக்குமா, சரியா? இது வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னா எவ்வளோ பெரிய உடன் பிளாக்காக இருக்கும், ஒரு 2.5 inches பை 2.5 inchesக்கு ஒரு உடன் பிளாக். இது வுட். இதோடைய சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வந்து அப்படியே உள்ள கிராஸ் பண்ணி வந்துடும். அது கீழே கோன் இல்லைங்க சார். அதுக்குள்ள கீழே வந்து ஒரு கோன் ஒன்று வரும். பேசியிருக்கோம் இல்லையா நம்ம? சார் இல்லைங்க சார், அம்மாவோட நோட் புக்ல பார்த்துருக்கேங்க சார். ஓகே ஓகே, சரி சரி சரி, ரைட். ஆமாம், அது கிளாஸ் எடுக்கும்போது நான் அம்மாவுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் அது, சரியா? இப்போ என்னன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா, சரி, இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா, வரைஞ்சிட்டு அதை கோன் ஆக்கணும்னா, அது ஒரு கோன் ஆக்குறோம்னு வச்சு கரெக்டாக அந்த கோன் இருக்கும். இப்போ இதை வச்சு, இது வந்து மெட்டல், அது வுட்டு. அப்போ இது ஹெவியாக இருக்கும், த்ரெட்டு நல்ல ஸ்ட்ராங் த்ரெட்டு. இப்போ இதை வந்து சோவரில் ஒரு இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்க, இது 90 டிகிரிஸ் தொங்கும் இல்லையா? ஆமாங்க சார். அப்போ கரெக்டாக நம்ம சுவர் வந்து 90 டிகிரிஸ் இருக்கும், இல்லாட்டி இப்படி இருக்கணும், கரெக்டாக 90 டிகிரிஸ். இப்படி இருந்துச்சுன்னா உள்ளே விழுந்துரும், இப்படி கட்டினோம்னா வெளியில் விழுந்துரும். அப்போ கரெக்டாக 90 டிகிரிஸ் எப்படி வைக்கிறது? ஒரு செங்கல் வைக்கும் போதும் இதை எடுத்து அப்படி வைப்பாங்க. வைக்கும்போது இந்த இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் சுவத்தில் பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா சுவர் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறது. இதுக்கு பேர் ப்ளம் லைன்னு சொல்லுவோம். பிளம்பர் இல்லையா, பிளம்ப் லைன் அப்படின்னு சொல்லுவோம் அதை. பிளம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த டேப் போடுறதுக்காக, மேசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க வால் கட்டுறதுக்காக, சரியா? அது இருக்கட்டும். இப்போ இங்கேருந்து ஒரு ப்ளம் லைன் ஒன்று போடுறோம். ப்ளம் லைன் வந்து அந்த 90 டிகிரிஸ் வெர்டிக்கல் லைன் வந்து ப்ளம் லைன்னு சொல்லுவோம், சரியா? இப்போ நம்ம இதில் என்ன செய்வோம்னா, இதை 1/3 பிரிச்சுருவோம். இது 1/3 பிரிச்சிருவோம். அந்த இடத்துல ஒரு வி ஒன்று வரைவோம். 1/3 பிரித்து அதுக்கு கொஞ்சம் மேலே வி ஒன்று வரைஞ்சோன்னா, மவுத் வந்து இந்த மாடல் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மவுத் வந்து ஐயோடைய சென்டர் வரைக்கும் போயிடும். ஐயோடைய சென்டர் தானே இது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஐயை வரைய போகிறேன். ஐயை வரைகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன், ஐப்ரோவை வரைவேன் இல்லையா? இதான் நமக்கு ஐ லெவல் லைன். அப்போ ஐப்ரோவை வந்து நான் அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் அப்படி கொண்டு வருவேன். இதான் ஐயோடைய லைன். ஐயை விட்டு வெளியிலேருந்து ஆரம்பித்து ஐயை விட்டு வெளியில் வரைக்கும் போயிடுது. இதை இன்சைடுன்னு சொல்லுவோம். இந்த லைனை வந்து இன்சைடு. அப்போ இந்த சைடுக்கு வந்து இது இன்சைடு, இந்த சைடுக்கு இது இன்சைடு. இன்சைடு லைன் லாங்காகவும் அவுட் சைடு லைன் ஷார்ட்டாகவும் இருக்கும், சரியா? அப்போ நான் வந்து இப்போ நம்ம வந்து இதில் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பாதி ஃபேஸ் தான் இதில் வரைய போகிறோம், ஃபுல் ஃபேஸ் வரையலை நம்ம. ஏன்னா நமக்கு இது வந்து டேபிள், நமக்கு கால்குலேஷன் பேஜ் இது, சரியா? இது வந்து ஐ, சரியா? இது நோஸ், சரியா? இப்போ இதோடைய சென்டர்ல இருந்து இதோடைய சென்டர் வரைக்கும் இது அப்ராக்ஸ். மவுத்தை வந்து சிறுசா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பெருசா இருக்கு. சீரியஸா இருந்தா வாய் சிறுசா இருக்கும். அப்ப கண்ணுடைய இன்சைட்ல இருந்து வரும். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இது வந்து என்ன, மவுத். இங்க வந்து இயர், இங்க வந்து இயர்,
இப்போ எது எது எங்கே வருதுன்னு தெரிஞ்சிருச்சா நமக்கு? தெரிஞ்சிருச்சுங்க சார். தெரிஞ்சிருச்சு. இப்போ ஐப்ரோ இப்படி வந்துருச்சு. ஐப்ரோ அப்படி வந்ததுக்கப்புறம் ஐயை வரைய போகிறோம். ஐ எவ்வளோ பெருசு இருக்கும்? இங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்கும். நான் ரெண்டு ஐயுமே வரைய போகிறேன். ஒரு ஐ டீட்டெயிலாக வரைவேன், ஒரு ஐ டீட்டெயிலாக வரைய மாட்டேன். இப்போ இதை டச் பண்ணிகிட்டு இருக்குமா? சரியா? இங்கேருந்து ஆரம்பித்து இது ஷார்ட் ஆகி அது லாங் ஆகும். அதாவது இங்கே வந்து இது வந்து ஷார்ட்டாக இருந்து இன்சைடு வந்து ஷார்ட், இங்கே இன்சைட் லாங் அவுட் சைட் ஷார்ட் இல்லையா? ஆமாங்க சார். இன்சைட் லாங் அவுட் சைட் ஷார்ட். இதில் வந்து இன்சைட் ஷார்ட் அவுட் சைட் லாங். சரியா? கீழே வந்து இன்சைட் லாங் அவுட் சைட் ஷார்ட். இதுவும் பேரலா இருக்கணுன்ற தேவையில்லை. இன்சைட் லாங் அவுட் சைட் ஷார்ட். சரியா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ என்ன இருக்கும்? நான் வந்து டார்க் ப்ளூ எடுக்கிறேம்மா. பிளாக் எடுக்கலாம். ஆனால் பிளாக் எடுத்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாக் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம் இல்லையா? பிளாக் யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கள அவாய்ட் பண்ணுறோம். என்ன இருக்குது? இங்கே டியர் கிளாண்டு வரும். சரியா? கிட்ட கொண்டு போவா? இப்படியே இருக்கட்டுமா? கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க. அவ்வளோ போதும் இல்லை? போதும். அப்போ டியர் கிளாண்டு வரும். சரியா? இப்போ இதே இந்த ஷார்ட் இதை லாங் இதை வச்சுக்கிட்டு கர்வ் ஆக்கிடுறோம். ஷார்ப்பாக இருந்துச்சு இல்லையா? ஆங்குலராக ஷார்ப்பாக இருந்ததை கர்வ் ஆக்கிடுறோம். ஓகேங்க. அதே மாதிரி கீழையும் அப்படி ஆக்கிறோம். ஓகேங்க. இப்போ ஐப்ரோவை என்ன செய்யறோம்னா கொஞ்சம் திக்காக்குறோம். எப்படி? இந்த சைடில் போகுது ஐப்ரோ, ஐப்ரோ வெளியில் போக போக தின்னாக்கிட்டே போகுது. இங்கே பாரு, அப்படியே கோடு போட்டே போயிட்டு அங்கேயும் கர்வ் ஆகி மெல்லிசாவும் ஆயிட்டு போகுது, லைட்டாகவும் ஆயிட்டு போகுதுமா. சரியா? அப்படி வந்துடுது. நம்ம அப்புறம் ப்ரௌனை போட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம்? அப்பர் ஐலிட் வரையறோம். அப்பர் ஐலிட வரைச்சிடும். இப்ப அந்த ஐரிஸை வரைகிறோம். சரி? ஐபால்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐபால் வரைகிறோம். வரைஞ்சிட்டு ஒரு ஹைலைட்டை விட்டுறோம். ஹைலைட்டை விட்டுட்டு இதை டார்க் ஆக்குறோம். இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குவோம் நம்ம. அப்புறம் இப்போதைக்கு இவ்வளோட வச்சுக்கிறோம். சென்டரில் நல்ல டார்க்காக இருக்குது, அது வரைஞ்சிடும். ஹேர் லைன் எப்படி வரும்னா ஜென்ரலா ஹேர் லைன் எப்படி வரும்? இங்கிருந்து அப்படி வந்து இங்கிருந்து இதுக்கு பேரலெல்லாம் இப்படி கீழே இருக்கும். இதுக்கு பேரலா கீழே இறங்கி அப்படி கீழே இறங்கி. சரியா? நான் இந்த சைடை வந்து வரையாம அப்படியே விட போறேன். ஏன்னா உனக்கு இதான் வந்து டயக்ராம். அப்புறம் கொஞ்சம் லேசாக ஷேடிங் காட்டுவோம். நோஸ் எல்லாம் வர்றப்ப நோஸ் ரெண்டு சைட்லையும் காட்ட வேண்டியிருக்கும். அதனால ஷேடிங் காட்டுறப்ப காட்டுவேன். நான் இப்போ கொஞ்சம் பின்னாடி எடுக்க போகிறேம்மா.
இல்லை நோஸை வரைஞ்சிட்டு வருவோமா? இப்போ நோஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்னா இங்கேருந்து ஒரு ப்ளம் லைன் ஒன்று போடுறேன், இங்கேருந்து ஒரு ப்ளம் லைன் ஒன்று போடுறேன். இந்த கண்ணுடைய சைஸ் போடுற பற்றியா? நோஸ் வந்து ஜென்ரலாக அந்த கண்ணுடைய சைஸுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்க சார். இப்போ என்ன எடுக்க போகிறேன்னா டார்க் ப்ரௌன் எடுக்க போகிறேன். நம்ம என்ன சொன்னோம்? இதைத்தான் நோஸ் லைன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஆமாங்க சார். இதான் நோஸ் லைன். இங்கே 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 எழுதியிருக்கோம். கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறவா? ஏன் இப்படி லொடன்னு ஆடிட்டு இருக்கோம்? சரி, ஓகே. இப்போ அதை செக் பண்ண வேண்டாம். சரியா, நோஸ் லைன் இங்கே வந்துடுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல வந்து ஒரு வி வந்து இந்த நோஸ் லைனை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குது. ஓகேங்க. சரியா? இப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம், ஃபுல் கோடு ஒன்று போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் அப்படி ஒரு வி மாதிரி கீழே இறங்குது. ஓகேங்க. அப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னா லேசா அப்படி ஓப்பன் ஆகுதுமா. லேசா லேசா, ரொம்ப இல்லை, லேசா அப்படி ஓப்பன் ஆகுது. ஓகேங்க. சரியா? அப்படியே அது அது அங்கே நின்றுது. நமக்கு இந்த இடத்துல ஒரு வி ஒன்று வரைஞ்சோம் பார்த்தியா? அது பக்கத்துலேயே ஒரு 3 sided பாக்ஸ் ஒன்று வருது. கிட்டக்க பண்ணுமா? தெரியுதுங்க. தெரியுது. கொஞ்சம் கிட்டக்க போயிடலாம். இல்லை, எதுக்காக இங்கே கொண்டு வந்தேன்னா நான் உனக்கு அந்த நோஸ்ன்னு எழுதியிருக்கிறதுலாம் தெரியட்டுன்றக்காக கொண்டு வந்தேன். சரியா? இப்போ இப்படி இந்த இடத்துல இப்படி கொண்டாந்தோம் இல்லையா? ஆமாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? அந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட போகிறோம், இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட போகிறோம். நோஸ் வந்து நம்ம எவ்வளவு பெருசாக வரைகிறதா இருந்தாலும் வரையலாம், எவ்வளவு சிறுசாக வரைகிறதா இருந்தாலும் வரையலாம். அது மாடலை பொறுத்தது. சரியா? ஓகேங்க. சரியா? இப்போ வந்து என்ன ஆகுது? இங்க இருந்து அந்த கண்ணு வந்து இப்போ நமக்கு லைட் எங்க இருந்து வருது? இங்க இருந்து, மேல இருந்து, இங்க இருந்து லைட் வருது நமக்கு. சரியா? லைட் வந்து இங்கெல்லாம் விழுகுது. இப்போ இந்த இடத்துல ஷேடோ ஒன்று கொடுக்க போறேன் நான். ஏன் ஷேடோ கொடுக்க போறேன்? நோஸ் வந்து டிராயிங் கிடையாது, நோஸ் வந்து ஷேப், நோஸ் வந்து ஃபார்ம். அப்போ ஒரு ஷேப்புக்காக நம்ம டிராயிங் போடுறோமே தவிர உடனே ஷேடு கொடுத்து அதை டைமென்ஷன் காட்டிடணும். சரியா? மீனிங் என்ன மீனிங் சொல்றேன்னா, கண் இந்த இடத்துல உள்ள போகும் இல்லையா? அந்த இடத்துல உள்ள போகும், இந்த இடத்துல உள்ள போகும். இந்த சைடில் ஃபேஸ் திரும்பிடுதா? இவ்வளோதோட ஃபேஸ் திரும்பிடும். அந்த புருவம் மேலே வர்றதோட ஃபேஸ் வந்து திரும்பிடும். நீ வந்து டிராயிங் போடும்போது, சப்போஸ் நான் இல்லாமல் டிராயிங் போடுறேன், நீ தனியாக உட்காந்து டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறத விட நான் மெத்தட் என்னென்ன போயிட்டுருக்கேன் அப்படின்றத தான் பார்க்கணும். சரியா? சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடம் மேடாக இருக்கு, இந்த இடம் மேடாக இருக்கு, இந்த இடம் மேடாக இருக்கு, இந்த இடம் இப்படி கீழே இறங்குது, இந்த இடம் எங்க இதுல இருந்து இங்கிருந்து இந்த இடம் அப்படி கீழே இறங்குது. ஆனா என்ன, நமக்கு இந்த இடத்துல நாஸ்ட்ரில் வந்துருது இல்லையா? அந்த மூக்கு துவாரம் வந்துருது. சரியா? அது வந்துருது. இப்ப இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணாம ஒரு மேடு ஒன்று இருக்கு. அப்படி இதை டச் பண்ணாம அப்படி ஒரு மேடு ஒன்று இருக்கு. சரியா? பிரேமா, போன்ல இங்க பாருமா,
சரியா? அப்ப இந்த இடத்துல இது மேடா இருக்கு இல்லையா? இப்ப இப்படி இருந்துச்சுன்னா இருவாங்க, இப்படி இருந்துச்சுன்னா லைட் விழுகுது, ஆமாங்க இப்படி இருந்துச்சுன்னா டார்க் ஆயிருதா? ஆமாங்க இப்படி இருந்துச்சுன்னா லைட் விழுகுது. இப்போ வந்து இதை இப்படி இப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். என்னம்மா ஒரே சத்தம்? யார் அம்மாவை கூப்பிடுதா? என்னைய கூப்பிட்டு இருக்காங்க. ஓ உடனே வா, ஓகே உடனே வரணும். இங்கே பாரு, இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல லைட் விழுகுது, இந்த இடத்துல ஷேடோ விழுகுது, இந்த இடத்துல ஷேடோ விழுகுது, விழுகுதா? அப்போ இந்த சைட்லேயும் ஷேடோ விழுகும். இந்த இடம் மேடா இருக்கு இல்லையா, அதனால அங்கே ஷேடோ விழுகாது. இந்த சைட்லேயும் ஷேடோ விழுகும், இந்த சைட்லேயும் ஷேடோ விழுகும். சரியா? பாப்பாவா அவனைய? பாப்பான்னு தாங்க சார் கூப்பிடுறாங்க, அக்கானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா? பாப்பா இல்ல பாப்பா. பாப்பா. அக்ஷரா பாப்பாவா? இவ்வளோ அக்ஷிதாக்கு ஒரே வருத்தம் இல்லை, அந்த குட்டி பிள்ளை வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுது அக்ஷிதாவை. அதனால அக்ஷிதாக்கு ஒரே வருத்தம், இனி அக்கானே கூப்பிட மாட்டேங்குது, பாப்பான்னு தான் கூப்பிடுதுன்னு. நீ பாப்புன்னு கூப்பிடுவாங்களோ உன்னே வீட்டில், அதனால அதான். சரி அம்மா, இப்போ நோஸ் வந்து இதுக்கு கீழே வந்துடுது இல்லையா, நோஸ் வந்து இந்த இடம் கீழே போயிடுது, அப்போ அந்த இடத்துலையும் ஷேடு வந்துடும். வந்துடுமா? வந்துடும். லைட் இங்கேருந்து வருதுன்றப்ப இந்த இடத்துல ஷேடோ வரும்ல, நோஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல, இப்போ அப்படி ஷேடோ வரும்ல, அப்படி ஷேடோ வருமா? அப்போ அந்த ஷேடோவை போட்டுருவோமா? சரியா? அப்படி வந்துருச்சு. சரியா? மவுத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்ப்போம். இந்த இடம் பள்ளமா இருக்கா நமக்கு? இப்போ இங்க இருந்து நெற்றியில இருந்து கையை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பிளாட்டா இருக்கு அந்த இடம். அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பிளாட்டா வருது, இங்க இந்த இடம் பள்ளமா இருக்கு, அந்த இடம் பள்ளமா இருக்கு. நெத்தியும் இந்த இடமும் ஒரே லெவல்ல இருக்கு, இந்த இடம் வெளியில வருது, இந்த இடம் வெளியில வருது. சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஷேடோ வருமா? அப்படி வருமா ஷேடோ? அந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்துருச்சா? சரியா? இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு டெப்த் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நோஸோடைய அந்த பள்ளம், ஐ சாக்கெட்டோடைய பள்ளம் அந்த இடத்துல வந்து அப்படியே போகும். அது இப்படியே போய் அப்படி வந்து அந்த இடத்துல மேடாயிருது, இந்த இடம் மேடாயிருது, இந்த இடம் மேடாயிருது, அப்போ வெளிச்சம் இருக்கும். இந்த இடம் இப்படி வந்துடுது, இது அந்த இடத்துல 2 ரவுண்டு மாதிரி வரும். சரியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த மவுத் வந்து அந்த இடத்துல வருதுன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அதை ஃபில்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில்ட்ரம் வந்து லேசா அப்படி லேசா ஃபில்ட்ரம் போட்டுறோம். சரியா? லேசா ஃபில்ட்ரம் அப்படி போட்டுறோம். போட்டுட்டு இப்போ மவுத் வரைய போறோம். மவுத் எங்க இவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுது, அந்த இடத்துல ஒரு புள்ளி, அந்த இடத்துல ஒரு புள்ளி. அப்படி வரும்னு லேசா அந்த இடத்துல மேல ஷேட் வரும். இப்ப என்னன்னா மவுத் வந்து எண்டு வரைக்கும் போகாதுமா. சரியா? இவ்வளவோட நின்றோம், அதாவது அங்க இருந்து அப்படி வந்து நின்று அங்க போய் ஜாயின் பண்ணிடும், அதாவது அங்க இருந்து அப்படி வந்து நின்று அங்க போய் ஜாயின் பண்ணிடும்.
சரியா? இப்போ நீ இந்த இடத்துல ஒரு ஹாஃப் வச்சீங்கன்னா அது வந்து அப்படி போய் ஜாயின் பண்ணிடுது, அது போய் அப்படி போய் ஜாயின் பண்ணிடுது. சரியா? நம்ம ஆக்சுவலாக இந்த மாடலில் வரையலை. இந்த மாடல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி வரைய வேண்டாம். இன்னொரு டிராயிங்கில் பார்த்துக்குறோம். கிட்டத்தட்ட நோஸோடைய சைஸுக்கு லிப்ஸுக்கு கீழே இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கு. நேரில் பார்த்தோன்னா இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கு. அப்புறம் இந்த இடம் இப்படி போகுது, இந்த இடம் இப்படி போகுது, இந்த இடம் இப்படி போகுது, இந்த இடம் இப்படி போகுது. இதுவும் எண்டு வரைக்கும் போகலை. சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், அப்படியே ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்த நான் வந்து டார்க் ஆக்குறேன். அப்பர் லிப் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கு காரணம் 2 காரணமா. ஒன்று வந்து நான் வந்து ஃபுல்லாக ஷேடோ கொடுக்கல, பாதி மாத்திரம் ஷேடோ கொடுத்துட்டு நிறுத்துறேன். இது வந்து நமக்கு டயக்ராமாகவே இருக்கட்டும். நோஸ் மாத்திரம் வேறு வழியில் இப்படி போட்டு தான் ஆகணும். நோஸை மாத்திரம் இப்படி போட்டுருவோம் நம்ம. இதை அப்படி இருக்கட்டும். மீதியெல்லாம் பாதி மாத்திரம் ஷேடோ கொடுத்தா போதும். இப்போ இந்த இடத்துல லிப்ஸுக்கு கீழே வந்து ஒரு டெப்த் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல ஒரு டெப்த் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வந்து வெளியில் வந்துடுது. கொஞ்சம் 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 வெளியில் வருது. கொஞ்சம் மவுத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஜா இருக்கும். இந்த இடத்துல லோவர் டீத் இருக்கு, இங்க அப்பர் டீத் இருக்கு. லோவர் டீத் வந்து லோவர் ஜால இருக்கு. சரியா? லோவர் ஜா வந்து இங்க போய் ஜாயின் ஆகுது. அதுதான் நமக்கு ஃபேஸுக்கு இந்த அகலம் கொடுக்குது. அப்ப இந்த பல்லோட சேர்த்து தான் அந்த லோவர் ஜா இருக்கும். அப்ப இங்க இருந்து இப்படி கனெக்ட் பண்ணினா இந்த இடத்துல ஜாக்கு வந்து இது போய் சேரும். அப்படி வந்து போய் அப்படி போய் சேரும். சரியா? அப்ராக்சிமேட்லி அப்படி போய் சேரும். இப்போ வந்து நீ எப்படி இதை காட்டணும்னு ஆசைப்படுறியோ அப்படி காட்டலாம். சிலருக்கு நல்ல மேலே போய் சேரும், காது வரைக்கும் போய் சேரும். இதான் காது எங்கே வரும், நோஸுக்கும் ஐலைனுக்கும் இடையில தான் காது வரும். காது எப்படி இருக்கும், இங்கே சைடில் தான் தெரியும் இல்லையா காது. அப்போ எப்படி தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் அது வந்து அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டதை அப்படியே ஒரு கர்வ் ஒன்று எடுக்கிறோம். அப்படியே ஒரு கர்வ் எடுத்து இந்த இடத்துல இயர் லோப் வருது, இந்த இடத்துல இயர் லோப் வருது. இது என்ன ஆகுது, அப்படி டர்ன் ஆகுது. இது வந்து அப்படி டர்ன் ஆகுது, இது இப்படி டர்ன் ஆகுது. இது ரெண்டுக்கு நடுவில் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குமா. நம்ம இப்போ அந்த பேரை நம்ம அப்புறம் பேரை பற்றி அப்புறம் பேசுவோம் நம்ம. சரியா? இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு மேடு ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து மேடாக இருக்கும், அந்த இடம் அப்படி இருக்கும் மேடு. இந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? நான் கிட்டக்கு போகணுமா? ஓகேம்மா. சரி, இதுல இருந்து இப்படி வந்து என்ன ஆகுது, வெயிட் பண்ணுவா போகவா? ஓகே. இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுது, ஒரு மேடு ஒன்று வந்து அப்படி போய் ஜாயின் ஆகுது. இந்த இடம் டார்க்கா இருக்கு, இந்த இடமும் டார்க்கா இருக்கு. அப்படியே அந்த இடம் வெளிச்சமாயிருது. இங்க வந்து திரும்ப டார்க் வருதுமா. அந்த இடத்துல டார்க் வந்து இன்னொரு லைன் அப்படி வந்து இந்த இடத்தோட ஜாயின் ஆகுது. நம்ம சும்மா ஒரு புள்ளி மாத்திரம் வச்சிருவோம். ஒன்று இயர் ஸ்டார்டெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். காது இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா காது இப்படி இருக்கும். காது எங்கேருந்து ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட கண்ணை விட்டு கொஞ்சம் மேலே, மூக்கு விட்டு கொஞ்சம் கீழே, சைஸ் பொறுத்து இருக்கு. சரியா? இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து சீக் போனுன்னு ஒன்று இருக்கு. சரியா? இந்த இடத்துல சீக் போனுன்னு ஒன்று இருக்கு.
ஆ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துக்கு வந்து காதை வரைய போகிறேன். நான் காதை எப்படி வரைகிறேன், டயக்ராமாக வரைகிறேன். ஆ இந்த இடத்துல காது மாதிரி வரைஞ்சி இந்த இடத்துல டயக்ராமாக வரைய போகிறேன். அதோட விட்டுறேன். சரியா, நமக்கு விவரம் தெரியணும், அவ்வளவுதான். இப்போ இங்கே இருந்து காதுல இருந்து இப்படி வந்து அப்படி திரும்பலாம். நம்ம எப்படி காட்டணும்னு ஆசைப்படுறோமோ அதை காதை வந்து இன்னும் சிறுசாக்கி போட்டுட்டு இங்கேருந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து அப்படி கொண்டாந்து அவ்வளோ தூரத்துக்கு கூட கொண்டு வரலாம். நம்ம அந்த ஃபேஸை எப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோமோ அப்படி. இப்போ இந்த இடத்துல சீக் போன் வருது. சரியா, இப்போ இந்த இடத்துல சீக் போன் வருது. அப்போ சீக் போன் வருதுன்னா இந்த இடம் மேடா இருக்கும். இப்போ என்ன, இந்த கண்ணுடைய லோவர் இது அப்பர் ஐலிட் இல்லையா, இது அப்பர் ஐலிட். இப்போ கீழே இங்கே லோவர் ஐலிட் இருக்கும் இல்லையா, லோவர் ஐலிட்டோடைய ஷேடோ இப்படியே வந்து அப்படி வந்துடுது. லோவர் ஐலிட்டோடைய ஷேடோ அப்படி வந்துடுது. லோவர் ஐலிட்டோடைய ஷேடோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். கொஞ்சம் டார்க்காக கொடுத்தாலும் ரொம்ப ஓல்டாக தெரியும், இல்லாமல் இருக்கவும் முடியாது அது. சரியா, இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோம். அப்படி சிறுசாக்கிக்கிறோம். நம்ம ஷேடோ கொடுக்கணுன்ற தேவையில்லை. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து அந்த சீக் போன் இருக்கிறது இந்த இடம் கொஞ்சம் லிஃப்ட் ஆயிருக்கும். இதை தான் சீக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அங்கேருந்து அந்த இடத்துல ஷேடோ இருக்கும். ஷேடோ எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், டயகனல் லைனில் தான் கொடுக்குறோம். சரியா, இப்போ இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த இடம் நல்லா டார்க்காக இருக்கலாம், இந்த இடம் டார்க்காக இருக்கலாம், இவ்வளோ தூரத்துக்கு டார்க் வரலாம். இங்கே வர்றப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த இடத்துல லைட் விழும். அந்த லைட் எங்கே வந்து சேருது, நிற்கிது, இந்த இடத்துல வந்து நிற்கிது. சரியா, இப்போ வாய்க்கு கீழே நம்ம லிப்ஸை போட்டுருவோமா, லிப்ஸை போட்டுருவோம். இங்கே பாருங்க, லிப்ஸ் எப்படி போடுறேன்னா அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டேன் பற்றியா, அந்த இடத்துல ஒரு கர்வ் போடுறேன், அப்படி சேர்க்குறேன், அதை அந்த இடத்த ஷேடு கொடுத்துட்றேன். இப்போ என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேடிங்கை வந்து அப்படி கொண்டாந்து அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்றுன்றேன். இந்த ஷேடை அப்படியே விட்டுருவோம். இப்போ இந்த ஷேடோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்று கீழே இறங்குது, கொஞ்சம் இது கொஞ்சம் கீழே இறங்குது, கொஞ்சம் அப்படியே போகுது. இப்போ சின்ன வந்து நம்ம ஷேடு கொடுக்குறோம். சரியா, இந்த இடம் கொஞ்சம் லைட் விழுகுது. அந்த இடம் சின்ன வந்து கொஞ்சம் தின்னாக்கிக்கிறோம். சரி, அங்கிருந்து நெக்கு கொண்டாந்துடுறோம். நெக்குக்கு கீழே வந்து நமக்கு அந்த ஜா வெளியில் வந்ததுனால இந்த இடத்துல ஷேடோ ஜாஸ்தி இருக்கும் இல்லையா.
லைவ். வேற உன் தங்கச்சி தான் இந்த டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமா? ஆமாங்க சார். சரியா வந்துருச்சா? அப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? வந்துருச்சுங்க சார். சரி. இப்போ நம்ம வந்து ஹேரை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுட்டு போகிறதா இருந்தாலும் பண்ணலாம், காம்ப்ளிகேட்டட் ஆகிறதா இருந்தாலும் ஆக்கலாம். இப்போ சப்போஸ் இதே இதை நம்ம கொண்டு வர்றோம்னா இப்போ அதை காது மறைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து சிம்பிளாக வச்சுருவோம். இப்படி இப்படி கொண்டாந்துட்டு இப்படி கொண்டாந்து நமக்கு வந்து அப்படி வந்து சேருதுன்னா அப்படி கொண்டாந்து நிறுத்திடுறோம். சரியா? இப்போ இதுலேயும் நான் வந்து ப்ரௌனை வச்சேன்னா இதுவும் பிளாக் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஐ லேஷஸ் போடல. இப்போ ஐலாஷ் போடணும் அப்படின்னோன்னா என்ன செய்கிறோம்? நம்ம ஐலாஷுக்கு இங்கே வெளியில் அப்படி போகும். சரியா? இங்கே வெளியில் இப்படி வரும். இங்கே வர்றப்ப இப்படி வந்துடும். இங்கே வர்றப்ப அப்படி வந்துடும். கீழே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மேலே ஜாஸ்தி இருக்கும். அப்படியே வந்து நம்ம ஐலாஷை வந்து அப்படி போட்டு. சரியா? இது இனி இனி நம்ம வந்து என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அப்படியே முடி விழுந்திருக்கிற மாதிரி காட்டலாம். எப்படி நம்ம செய்யணுமோ ஒரு பொட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இதை விட கொஞ்சம் டார்க்காக காட்டணும்னு யோசிச்சோன்னா பிளாக்ல செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் பிளாக்ல செஞ்சோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இங்கே பாரு, இப்போ வந்து நான் சப்போஸ் ப்ளூ வைக்கிறேன்னா எங்கெல்லாம் டார்க் எனக்கு ஜாஸ்தி வேணுமோ அங்கே மாத்திரம் நான் ப்ளூ வைப்பேன்.
எப்படி மறைச்சோன்னா என் ஃபேஸ் எப்படி ஆயிடுது பாரு. இப்படி மறைச்சோம்னா எப்படி ஆயிடுது பாரு ஃபேஸ். ஆமா சார். சரியா? இப்போ நான் வந்து உனக்கு வீடியோவையும் அனுப்புகிறேன், இதையும் அனுப்புகிறேன், இந்த ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன். ஓகேங்க சார். சரியா? ஒரு தடவை நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா? டைம் இருக்குதா உனக்கு? நிறைய வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டியே இப்போ நீ. எனக்கு டேபிள் டென்னிஸ் வேற போயிட்டுருக்கல்ல? டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் வேற போயிட்டுருக்க, செஸ் வேற போயிட்டுருக்க இல்லையா? இல்லைங்க சார். செஸ் நிறுத்திட்டியா? முடிஞ்சு செஸ் போயிட்டுருப்பில்ல? சார் அது 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி சார். ஓ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சிட்டு இருந்தியோ நீ அது? ஆமாங்க சார். சரி சரி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சுட்டு இருந்தாலாம்ல. சரியாம்மா? இப்போ வந்து நான் உனக்கு இந்த ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன், இந்த கேர்ளோடைய ஃபோட்டோவையும் அனுப்புகிறேன், இதையும் அனுப்புகிறேன், வீடியோவும் அனுப்புகிறேன். ஓகேங்க சார். நீ ஃபுல் ஃபேஸ் வரைஞ்சி பார்க்குறியா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போம்மா? மண்டே சரி. வச்சுக்கலாமா? மண்டே வச்சுக்கிறோமா? சரி, மண்டே வச்சுக்கலாம். என்ன எக்ஸாம்? மண்டே எக்ஸாமா? டியூஸ்டே முன்னாடி போய். முன்னாடி படிச்சிட்டாங்களாங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓ அப்படியா, மண்டே வச்சுக்கலாமா? ஓகே ஓகேம்மா. சரியா? ஓகேங்க சார். வேற என்ன கேள்விகள் இருக்கா? இல்லை. ஆமாங்க சார், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களாங்க சார்?